2019ஆம் ஆண்டு மத்திய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகார அமைச்சராக பதவியேற்றார். இந்தியாவின் முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவார். அவர் தனது முதல் பட்ஜெட்டை இந்திய நாடாளுமன்றத்தில் ஜூலை 5, 2019ஆம் ஆண்டு தாக்கல் செய்தார். இந்தியாவில் கோவிட்-19 தொற்று நோய்களின் போது அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். கோவிட் காலகட்டத்தில் உலகின் பல்வேறு நாடுகள் பொருளாதார தேக்கமடைந்த போது இந்தியாவை அந்த தேக்கத்திலிருந்து விரைவாக மீட்டெடுத்ததில் நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனின் பங்கு அளப்பரியது. 2022இல் அவர் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக மாறியது. மேலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி